Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன? கார்போஹைட்ரேட்ஸ்னா ஒரு பயாலஜிக்கல் கம்பவுண்ட். அதுக்குள்ள என்ன இருக்குன்னா கார்பன், ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கு. இப்போ நம்ம பாடி இருக்கு. ஓகே, நம்ம பாடி எடுத்துக்கலாம். இது நம்மளோட பாடி. ஓகே, இந்த பாடி வந்து கார்போஹைட்ரேட்டை யூஸ் பண்ணிக்குது. ஓகே, நம்ம பாடி வந்து கார்போஹைட்ரேட்டை யூஸ் பண்ணிக்குது. எதுக்குன்னா குளுக்கோஸ் உருவாக்குறதுக்கு நம்ம பாடி வந்து கார்போஹைட்ரேட்ஸை யூஸ் பண்ணி அதுலேருந்து குளுக்கோஸ் பண்ணுது. இந்த குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது, நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்குது. இந்த குளுக்கோஸை நம்ம பாடி இமீடியட்லியாகவும் யூஸ் பண்ணும், இல்லைன்னா இட் இஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும். ஓகே, ஆனால் நான் வந்து கார்ப் ஃபுட்ஸே எடுத்துக்கல. ஓகே, கார்ப் ஃபுட்ஸே நான் கட் பண்ணிட்டேன். அப்படின்னா நம்ம பாடிக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்கும்? எங்கேருந்து எனர்ஜி கிடைக்கும்? அந்த டயத்தில் தான் நம்ம பாடி வந்து ஃபேட்டை இருந்து நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு எனர்ஜியாக கொடுக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சிம்பிள் கார்போஹைட்ரேட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஓகேவா? சிம்பிள் கார்போஹைட்ரேட்டில் மோனோசக்கரைட் அண்ட் டைசக்கரைட் இருக்குது. ஓகேவா? அண்ட் அந்த மோனோசக்கரைட்டில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ்னு வரும். அண்ட் டைசக்கரைட்டில் மால்டோஸ், லாக்டோஸ் அண்ட் சக்ரோஸ் வரும். ஓகே, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டில் நம்மளுக்கு வர்றது போலிசக்கரைட் அண்ட் ஸ்டார்ச், ஃபைபர் அண்ட் கிளைக்கோஜன். ஓகே, இப்போது நம்ம இந்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மோனோசக்கரைட் அண்ட் டைசக்கரைட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். மோனோசக்கரைட்னா ஒரு சிங்கிள் சுகர். ஃபஸ்ட்டு மோனோனா என்ன அப்படின்னு பார்ப்போம். மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம், சக்கரைட்னா சுகர்னு அர்த்தம். ஓகேவா? டைனா ரெண்டுன்னு அர்த்தம், போலினா நிறையா, மெனின்னு அர்த்தம். ஓகே, இந்த சிங்கிள் சுகர் மாலிக்யூல் இருக்குது இல்லையா, இது இன்னொரு சிங்கிள் சுகர் மாலிக்யூலோடு சேரும்போது, இது ரெண்டும் இப்படி சேரும்போது தான் டைசக்கரைடாக மாறுது. ஓகேவா? அப்போ ஆல்ரெடி ரெண்டு சேர்ந்துருக்கிற டைசக்கரைடோட இன்னொன்று ரெண்டு சேரும்போது, டைசக்கரைட் ப்ளஸ் ஒரு டைசக்கரைட் சேரும்போது என்ன ஆகுது? ஒரு பெரிய செயின் ஃபார்ம் ஆகுதா? அது வந்து போலிசக்கரைட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி போலிசக்கரைட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்ப். ஓகேவா? போலிசக்கரைட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்ப். அதே காம்ப்ளெக்ஸ் கார்ப் தான் ஒலிகோசக்கரைட். ஓகே, இப்போது இந்த போலிசக்கரைட் இருக்குல்ல, இந்த போலிசக்கரைடை 10+ லிங்க்ட் சுகர்ஸ் தான் இந்த போலிசக்கரைடை உருவாக்கும். அண்ட் ஃபார் ஒலிகோசக்கரைட் 3 to 10 லிங்க்டு சுகர்ஸ் வந்து ஒலிகோசக்கரைட். இப்போது நம்ம இது வரைக்கும் படித்ததில் நம்ம இந்த செக்மெண்ட்டை கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? கார்போஹைட்ரேட்ஸ் ரெண்டு விதப்படும். அது சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சிம்பிளுக்கு கீழே மோனோசக்கரைட் அண்ட் டைசக்கரைட் வரும். மோனோசக்கரைட் வந்து
டைசக்கரைடாக மாறும், அன்டைசக்கரைட் பாலிசக்கரைடாக மாறும். இது வரைக்கும் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. இப்போது நம்ம இதை ப்ரீஃபாக பார்ப்போம். இந்த செக்மெண்ட்டை இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டில் இந்த பாலிசக்கரைடில் இந்த ஸ்டார்ச் இருக்குல்ல, இந்த ஸ்டார்ச் வந்து எதால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஒரு லாங் செயின் ஆஃப் குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இது வந்து ஒரு லாங் செயின் ஆஃப் குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அது வந்து அமிலோஸ் அண்ட் பெக்டின், அமிலோபெக்டின். ஓகே, ஸ்டார்ச் வந்து ஒரு லாங் செயின் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு, which is amylose and amylopectin. ஓகே, அதே மாதிரி ஃபைபர்ஸ் வந்து அதே மாதிரி லாங் செயின் ஆஃப் குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் ஆனால் எதால் உண்டாகப்பட்டிருக்குன்னா பீட்டா கிளைகோசைடிக் பாண்ட்ஸால் உண்டாகப்பட்டிருக்கு. ஓகேவா, விச் இஸ் இம்பார்ட்டண்ட். எதால் உண்டாகப்பட்டிருக்கு? பீட்டா கிளைகோசிடிக் பாண்ட். பீட்டா கிளைகோசிடிக் பாண்டால் லிங்க் ஆகப்பட்டிருக்கு. ஓகே, அதே கேஸில் கிளைகோஜன் எடுத்துக்கலாம். கிளைகோஜன் வந்து ஸ்டார்ச் மாதிரியே தான், ஆனால் ஹைலி பிரான்ச்டாக இருக்கு. அண்ட் இந்த கிளைகோஜன் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா லிவர் அண்ட் மசில்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, இப்போது ஸ்டார்ச் வந்து லாங் செயின் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு, which is amylose and amylopectin. அதே மாதிரி ஃபைபர்ஸ் வந்து லாங் செயின் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு, linked by beta glycosidic bond. ஓகே, linked by beta glycosidic bond. அண்ட் அதே மாதிரி கிளைகோஜன் வந்து ஸ்டார்ச் மாதிரியே தான், ஆனால் லாங் செயின் தான், ஆனால் நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும். இது இந்த கிளைகோஜன் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா லிவர் அண்ட் மசில்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபைனலி வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். See you.